மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, நீ நாளைக்கு வந்து என் கழுத்தில் தாலி கட்டுவ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டே சவால் விட்டுட்டு நம்ம வெளியில் வந்து கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. அடுத்த நாள் காலையில் வந்து கோயிலில் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வெண்ணிலாவோட மாமா ராகினி, பசுபதினு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து வராரு. விஜய் வந்ததுக்கப்புறமா வந்து விஜய் நீ வருவாய் எனக்கு தெரியும் விஜய், நீ கோவமாக பேசினாலும் உனக்கு என் மேலே லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும் விஜய்னோடனே விஜய் வந்து எல்லாத்தையும் சைலண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆமாம்மா, சரி இந்த அளவுக்கு உனக்கு யார் வெண்ணிலா ஐடியா கொடுத்தது இன்றைக்கி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் பொறுமையாக திரும்ப வெண்ணிலா கேட்குறாரு. உடனே வந்து இதில் என்ன இருக்குது விஜய், என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இல்லை அதெல்லாம் அப்புறம், ஆனால் நான் கேட்டதுக்கு பதில் இதெல்லாம் யார் உனக்கு ஐடியா கொடுத்தது, இந்த ஏற்பாடெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே வெண்ணிலோட மாமா வந்து இதில் என்ன இருக்குது தம்பி, நான் தான் பண்ணேன் அப்படின்னோடனே, யார் நீங்கள் பண்ணீங்களா, நீங்கள் மட்டும் தனியாக பண்ணியிருக்க மாட்டீங்களே அப்படின்னோடனே உடனே பசுபதி வந்து அவர் என்கிட்ட ஹெல்ப் கேட்டார், நானும் தான் செஞ்சேன், என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க. ஓ அப்படியா, நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன்னா என் விஷயத்தில் உங்களை தலையிட வேணான்ட்டு, உன்னை யாரையும் அதிலலாம் தலையிட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து விஜய் வந்து கேட்குறாரு. இது என்ன இருக்குது உதவின்னு கேட்டு வந்தாங்க, அதனால் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படி, சரி ஓகே ஓகே. அதே மாதிரி வீட்டில் வேறு ஏதோ பிளான்லாம் பண்ணிங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி விஜய்க்கு வந்ததுக்கப்புறமா அஜயோட அப்பா வந்து விஜய் பின்னாடி வராரு. உடனே வந்து இவர் ஏன் பின்னாடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசுபதி ஷாக் ஆகி அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. வந்ததுக்கப்புறமா வந்து அன்னைக்கு பேசினதெல்லாம் விஜய் தம்பிக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே பசுபதி வந்து அன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இதுமாரி பொய் சொல்ல சொன்னது அப்படின்னோடனே, நான் எப்போ சொல்ல சொன்னேன் அப்படின்னோடனே விஜய் வந்து பலார்னு அரைஞ்சிடுறாரு பசுபதியை. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க, காவேரியும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து பார்த்தீங்களா சார், நான் தான் சொன்னேன்ல சார் இது எல்லாமே வந்து இந்த ஆளோட பிளான்னு சொல்லிட்டு கூட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எப்போ பசுபதி வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. விஜய் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, அப்போ உனக்கு என் மேலே விருப்பம் இல்லையா, நீ என்னை காதலிக்கவே இல்லையா விஜய் அப்படின்னோடனே, இதை தானே நான் அப்போல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ உனக்கு என்ன இந்த தாலி கட்டணும் அதானே அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே தாலி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா காவேரி கழுத்தில் கட்டிடுறாங்க. வெண்ணிலா வந்து அப்படியே செம ஷாக்காயிடுறாங்க. என்ன விஜய் இப்படி பண்ணுறேன்னு, நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேனே எனக்கு காவேரி தான் பொண்டாட்டின்னு, நீ தான் கேட்கவே இல்லையே வெண்ணிலா, நீ தானே தாலி கட்ட சொன்ன, நான் தான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.